பிரக்யா, இத எனக்கு போட்டு விடு, ப்ராப்பரா போட்டு விடுன்னு. இத போட்டுக்கிட்டு நான் இன்னும் அழகா தெரியணும்னு ஆசைப்படுறேன். என்னோட அழக பார்த்து அபி அப்படியே மயங்கி விழுந்துடணும். ஏன்னா நான் எவ்வளவு அழகா இருக்கேனோ அந்த அளவுக்கு எல்லாரும் என்ன பாராட்டுவாங்க இல்லையா? சரி, அபி எங்க கல்யாணத்துக்கு எனக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பான்னு உனக்கு தோணுது பிரக்யா? போட்டு விடு. பார்த்து கழுத்தை நெரிச்சிடாத என்ன? பார்த்து மெதுவா. வேற ஏதாவது வேலை இருக்கா? இந்த கொலுசு போட்டு விடணும். இந்த கொலுசு எங்க அம்மா எனக்கு கொடுத்தது. இந்த கொலுசு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் போட்டுக்கிட்டு நடந்தேன்னு வச்சுக்கோ, நான் வரதும் போறதும் அபிக்கு தெரியும்னு எங்க அம்மா சொன்னாங்க. பொண்டாட்டி வரான்னு புருஷனுக்கு தெரியறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா? ரைட்? இந்த கொலுசு எனக்கு போட்டு விடு. ஏன்னா என்னால இதை தனியா போட்டுக்க முடியல. உன் கசனை போட்டு விட சொல்லு, எனக்கு கீழே வேலை இருக்கு. ஏய், நீ தப்பா எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் பிரக்யா. இதுல அப்செட் ஆக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இது வரைக்கும் நீ எனக்கு முழுசா சக்காலத்தியே ஆகலல்ல. அப்படி நீ எனக்கு ஒரு வேளை சக்காலத்தியே ஆனா இந்த கோவத்தெல்லாம் காட்டு. இப்ப வேண்டாம். அண்ட் அபியே தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னான் தெரியும்ல. நான் ஒண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அபிய ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல. அவனாவே அவனோட மனசுல இருந்து உன்னை தூக்கி எறிஞ்சுதான். கஷ்டமா இருக்குல்ல? நீங்க வேலை பாக்குறதுக்காக வரலனா வேற எதுக்காக வந்த? லாஸ்ட் ட்ரை பண்ண வந்தியா? அபி ஒருவேளை அவனோட மனசை மாத்திக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்காம ஒண்ணு பண்ணிக்குவான்னு நினைச்சிட்டியோ? அந்த ஆசையில தான் இங்க வந்தியா? பிரக்யா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கும் அபிக்கும் கல்யாணம். நீ எங்க கல்யாணத்தை பார்த்துட்டு வயிறு எரிஞ்சு அப்படியே சாம்பலா மறைஞ்சிரு. ஓஹோஹோ, என்ன நடக்குதுங்க? நீயே பாரு அலியா, பிரக்யா இங்க எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கான்னு நினைச்சேன். ஆனா இவ என்னன்னா அப்செட்டா இருக்கா. That's bad. அப்செட் ஆகாம என்ன பண்ணுவா தானு? இது என்னோட தப்பு தான். ஐம் சோ சாரி. நான் உன்னை அனுப்பி இருக்க கூடாது பிரக்யா. என்னன்னா, நீ இந்த மாதிரி கல்யாண பொண்ணா அலங்காரம் பண்ணிக்கிறத பார்த்தா அவ வருத்தப்படுத்தானே செய்வான். நெவர் மைண்ட். நீ ஒண்ணு பண்ண, நீ நேரா அண்ணா ரூமுக்கு போ. நான் அண்ணாவோட கல்யாண ட்ரெஸ் எடுத்து வச்சிடுறேன். நீ அண்ணாவை ரெடி பண்ணிடு. ஆஃப்டர் ஆல் நீ இல்லாம அண்ணன் எந்த வேலையும் பண்ண மாட்டான்ல. எப்படியும் இன்னைக்கு தானே கடைசி நாள், வேலையை முடிச்சிடு. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் தனி தானே பண்ண போறா. என்ன என்ன நின்னுட்டு இருக்கேன்? சீக்கிரமா போ. முகூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கு. Come on. சாதாரணமாவே எனக்கு எதுவும் ஞாபகம் இருக்காது. இன்னைக்கு மைண்ட் வேற ஃபுல் அப்செட்ல இருக்கு. அந்த கல்யாண ட்ரெஸ் நான் எங்க வச்சேனே தெரியலையே. இப்ப எங்க தேடுறது? பிரக்யா இருந்திருந்தா தேடி கொடுத்திருப்பா. என்னோட எல்லா விஷயங்களை பத்தி என்னை விட அவளுக்கு தான் நல்லா தெரியும். பிரக்யா வந்திருக்காளா? இல்ல, மறுபடியும் என்ன திட்டுறதுக்கு பிரபா வந்திருப்பான்னு நினைக்கிறேன். சரி, யாருன்னு பாப்போம்.
நல்ல வேலை. சரி, நீ சொல்லு. நீங்க கல்யாணத்துக்கு ரெடி ஆகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி ஆலியா சொன்னா. ஆமா, என்னோட. நோ அபி, நீ இவளுக்கு எப்படி சொல்லலாம்? உன்னை மனசார லவ் பண்றவள உன்னோட கல்யாண ட்ரெஸ்ஸை தேட சொல்லி சொல்ல போறியா? ஆல்ரெடி நீ இவளை ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்க, இன்னுமா பண்ண போற? நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். தெரியும், உங்க ட்ரெஸ் எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்டீங்களா? உங்க ட்ரெஸ் எங்க இருக்குன்னு தெரியும், நான் போய் எடுத்துட்டு வரேன். Hey! Careful! இப்போ கரெக்டா இருக்கு. முதல்ல ஹெல்ப்பர் மாதிரி இருந்த, இப்ப பொண்டாட்டி மாதிரி இருக்கு. சாரி. நான் கிளம்புறேன். இல்ல, நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். அது நல்ல வேலையா நீயே வந்துட்ட. நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். அது எனக்கு கல்யாணம் நடக்க போதில்ல, அதனால அது நாம ரெண்டு பேரும் இப்ப இருக்கிற பொசிஷன்ல, ஐ மீன் நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் லவ் பண்ணிக்கிறோம். அந்த விஷயத்த நாம ரெண்டு பேரும் கன்ஃபெஸும் பண்ணிக்கிட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் நாம ஒன்னா இருக்க கூடாது. வாட் ஐ மீன் டு சே இஸ், ஒருத்தர் மீட் பண்ணிக்காம இருக்கிறது நல்லது. நம்ம சேர்ந்து ஒர்க் பண்றது அவ்வளவு நல்லதில்லை. பாட்டி எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உறவுங்கிறது எப்படி இருந்தாலும் சரி, அதுல நம்பிக்கை இருக்கணும். அதுலயும் முக்கியமா கல்யாணத்துல நம்பிக்கை இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஆம்பளைய நம்பிக்கிட்டு தான் வருவாங்க. அந்த நம்பிக்கையை உடைக்கிறது ரொம்ப தப்பு. ஒருவேளை அப்படி உடைச்சா அவன் மனுஷனே இல்லை. இப்போ நான் தன்னுவோட நம்பிக்கைய என்னைக்கும் உடைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்குள்ள எந்த ஒரு
சின்ன அட்டாச்மெண்ட் இருந்தா கூட அது ரொம்ப தப்பா இருக்கும். நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அதனாலதான் சொல்றேன், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம ஒருத்தர் பார்த்துக்காம இருக்கிறது பெட்டர். ஒரு நிமிஷம் இரு. இப்படி இருக்க போறது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கும். காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் உன்னை பார்க்காம என்னோட நாளே ஸ்டார்ட் ஆகாது. ஒருவேளை அப்படி ஸ்டார்ட் ஆகலன்னா அந்த நாள் எப்படி எண்ட் ஆகும் சொல்லு. காலையில எந்திரிக்கிறதுக்கு எந்த காரணமும் இருக்காது. ஒரு காரணமே இல்லாத வாழ்க்கைய வாழணுமா? உண்மையை சொல்லணும்னா நீ இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் சில்லியா பேசுறதெல்லாம் யாரு கேட்பாங்க? யாரு என் கூட சண்டை போடுவாங்க? நான் ஒரு வேளை ஏதாவது தப்பு பண்ணா என்னை யாரு திருத்துவாங்க? என்னோட திங்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு யாரு என்கிட்ட சொல்லுவாங்க? என்னோட ரூம்லயே நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சரா ஃபீல் பண்ணுவேன். காலையில எனக்கு காஃபி யார் கொடுப்பாங்க? எல்லாத்த விட முக்கியமான விஷயம், என்னோட மியூசிக்காக எனக்கு இன்ஸ்பிரேஷன் யார் கொடுப்பாங்க? மியூசிக் நான் முதல்ல கூட பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா மனசால மியூசிக் பண்றத நீதான் கத்து கொடுத்த. மனசார நான் பாடுறத நீதான் கத்து கொடுத்த. ஒருவேளை நீ போயிட்டனா யாரோ என்கிட்ட இருந்து என்னோட மனசை எடுத்துட்டு போற மாதிரியே ஃபீல் பண்ணுவேன். நான் பண்ண போற மியூசிக்கு லைஃபே இல்லாம போயிடும். நான் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மையான காதல்னா என்னன்னு தெரிய வந்தது. காதலிக்கிறது எப்படின்னு கத்து கொடுத்துட்ட, ஆனா காதல் இல்லாம எப்படி வாழ்றதுன்னு எனக்கு கத்து கொடுக்கலையே. ஆனா நீதானே எப்பவுமே சொல்லுவ, லைஃப் வாழ்க்கையில எல்லாரை விட பெஸ்ட் டீச்சர்னு. அதுதானே உன்னை மீட் பண்ண வச்சிருக்க. நீ இல்லாம வாழ்றது எப்படின்னா அதுவே கத்து கொடுக்கும். ஆனா ஒரு லெசனை மட்டும் நான் நல்லா கத்துக்கிட்டேன். அது என்னன்னா, யாரை நாம ரொம்ப அதிகமா லவ் பண்றோமோ அவங்க தான் நமக்கு அதிக கஷ்டத்தையும் கொடுப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை மீட் பண்ணனா நம்மளை பத்தி எல்லாரும் தப்பா பேசுவாங்க. ஒரு விஷயம் சொல்றேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால ஏமாத்த முடியாது. பிரக்யா, வெல்டன் ஆலியா, நீ பிரக்யாவை அங்க அனுப்பி ரொம்ப நல்ல வேலை பண்ண. யூனோ, அவளை இன்சல்ட் பண்ணது எவ்வளவு நல்லா இருந்துச்சு தெரியுமா? நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். இது நீ எனக்கு கொடுத்த கல்யாண கிஃப்டா நான் இதை எடுத்துக்கிறேன். அதுதான் உன்னோட கல்யாண கிஃப்ட். நீயா எப்படி முடிவு பண்ணுவ? உனக்காக நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். இந்தா. என்னது? வாட்ச். இத கட்டிக்கும் போது உனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடும். வாவ், தேங்க் யூ so much. பட் யூ நோ வாட், இந்த வாட்ச் பார்க்கும்போது எனக்கு அந்த பிரக்யா தான் ஞாபகம் வரா. ஏன்னா அந்த பிரக்யாவுக்கு இனி எப்பவுமே கெட்ட நேரம் தானே. ஆலியா, ப்ளீஸ் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு. ஐ மீன், பிரக்யா அபியோட ரூமுக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அவள் அந்த ரூமை விட்டு வெளியில அனுப்பு. ஏன்னா அவ அபிய ரெடி பண்றங்கிற பேர்ல என்ன பண்ணுவாளோ தெரியல. நானும் நீ தேவையில்லாம பயந்துட்டு இருக்க. பிரியறதுக்கு முன்னாடி கடைசி தடவையா மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணிட்டு போட்டுமே. எனக்கு தெரிஞ்சு பிரக்யா போறதுக்கு முன்னாடி உன்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் போ. ஆலியா ப்ளீஸ், லாஸ்ட் டைம் கூட நீ பிரக்யாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணப்போ அவன் என்ன பண்ணான்னு பார்த்தல. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா அவங்க ஃபீலிங்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். அப்படி மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா பிரக்யா அபியோட மனசையே மாத்திருவா. ஸ்வீட் ஹார்ட், அவ பிரக்யா உங்க அம்மா கிடையாது. எல்லார் மனசையும் மாத்துறதுக்கு.
மீன் லைக் அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நீ தேவையில்லாம பயப்படாத தனு. ஆ, ஆ, சோனாலி ப்ளீஸ் நீ ஒரு 2 minutes வெளியே போறியா? நான் ஆலியா கூட கொஞ்சம் பர்சனலா பேசணும். நீங்க 2 பேரும் கூட போங்க. ஓகே. தேங்க்யூ. ஆலியா, நீ லாஸ்ட் டைம் பிரக்யாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணப்ப அவ எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணான்னு பார்த்தல. இன்னைக்கு என்னோட கல்யாணம். இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடவே கூடாது. உனக்கு தான் தெரியும்ல பிரக்யா அபி கூட இருக்கிறது நமக்கு பெரிய ரிஸ்க்னு. எல்லா தடவையும் எல்லா விஷயத்தையும் நீ எக்ஸாஜரேட் பண்ற ஸ்வீட். முதல்ல நீ இப்படி பயப்படுறத நிறுத்து. நீ பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. why don't you just relax? அண்ணாவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காள். சோ அந்த பிரக்யா எவ்வளவு நினைச்சாலும் அண்ணாவோட மனசை மாத்தவே முடியாது. nothing is going to change. இந்த கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. just relax. ஏன்னா இப்போ திடீர்னு பிரக்யா அண்ணன் கிட்ட போய் நான் உன் குழந்தைக்கு தாயாக போறேன்னு சொல்ல போறலாம் என்ன? ஆலியா ப்ளீஸ், விளையாட்டு கூட நீ இப்படி எல்லாம் பேசாத. சீரியஸா நீ உனக்கு கேளு. ஏன்னா உங்க அம்மா அண்ணன் கிட்ட அவார்ட் வினிங் ஆக்டிங் பண்ணிருக்காங்க. உங்க அம்மா பண்ண எமோஷனல் டிராமாக்கு முன்னாடி யாரோட எமோஷனல் டிராமாவும் வேலைக்கு ஆகாது. பிரக்யா ஏமாத்திரம் இந்த கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா ஆலியா, ஓ தனு, ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசுனதே பேசுற? நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அண்ணாக்கோ உனக்கோ கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இப்ப அந்த பிரக்யா கூட இங்க இருக்கா. அவளை கடைசியா டார்ச்சர் பண்ற வாய்ப்பை எதுக்கு நம்ம மிஸ் பண்ணணும்? கேன் யூ இமேஜின்? அவளே அண்ணனை அவனோட கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கா. அதுவும் உனக்கும் அவனுக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு. பாவம், அவன் நிலைமை யோசிச்சு பாரு. நான் இன்னும் அவளை டார்ச்சர் பண்ணணும்னு சொல்றேன். அட்லீஸ்ட் யூ ஆர். அவ கேண்டில் மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டே இருப்பான். கல்யாண மண்டபத்துல ஒன்னையும் அண்ணாவையும் பார்த்து அவ மனசுக்குள்ள புழுங்குவான். கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவளோட உயிர் தானா போயிடும். So just relax. நீ கல்யாணத்தை நல்லா என்ஜாய் பண்ணு, chill பண்ணு, சீக்கிரமா ரெடியாக. ஆஃப்டர் ஆல் அவ இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவா. and நீ என்னோட அண்ணியா இந்த வீட்டுக்குள்ள வந்துருவ. சரி, ஓகே ஓகே, நான் வெளியில போய் கெஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்களான்னு பாக்குறேன். நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல. உன் கல்யாணத்துல எப்படியே வசதிட்டு இருக்க முடியும். நீயும் சீக்கிரமா ரெடியாவும், நானும் ரெடியாகிறேன். பை பை. பிரக்யா, பிரக்யா ப்ளீஸ் கதவு தர. பிரக்யா, பிரக்யா, பிரக்யா நீ ப்ளீஸ் அழுவாத. பிரக்யா, நான் பேசுறது உனக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். அதுக்கு நான் உள்ள போய் கதவு மூடிக்கிட்டா என்ன அர்த்தம்? பிரக்யா, பிரக்யா உன் மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா நான் என் மனசுல பட்டதை சொல்லிடுவேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல பிரக்யா. என் மனசுல இருந்த எல்லாத்தையும் கொட்டிட்டேன். நான் என்ன இதெல்லாம் என் மனசுக்கு பிடிச்சா பண்றேன்? ப்ளீஸ் என்ன தனியா விட்டுருங்க. அப்படி எப்படி என்னால தனியா விட்டுட்டு போக முடியும்? கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு பிரக்யா. அதுக்கப்புறம் நம்மளால மீட் பண்ண கூட முடியாது. இது நம்மளோட கடைசி மீட்டிங் பிரக்யா. கடைசி மீட்டிங் நீ இந்த மாதிரி எண்ட் பண்ணாத. ஏய் பிரக்யா, ஓபன் தி டோர். பிரக்யா, இங்க பாருங்க, இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் நேத்தே சொல்லிட்டீங்க. மீதி இருந்த விஷயத்தையும் இப்ப சொல்லிட்டீங்க. இனிமே நான் எதுவும் கேட்க விரும்பல. இப்ப நான் என்ன பண்றது? இவளை எப்படி வெளியே கொண்டு வர்றது? இவளை தனியா விட முடியாது. இந்த நிலைமையில அவ ஏதாவது பண்ணிக்கிட்டா? நோ, அவளை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். என்ன பண்றது? யாரை ஹெல்ப் கேட்கறது? யாரை கூப்பிடுறது? தனுவ? இல்ல, தனு வேண்டாம், ஆலியாவை கூப்பிடுறேன். அவளுக்கும் பிரக்யானா பிடிக்காது. அவளை உள்ளே இருக்க விடுங்க, பரவாயில்லன்னு சொல்லுவா. வேற யாரை கூப்பிடுறது? பாட்டி. பிரக்யா கண்டிப்பா இந்த பிளானுக்கு ஒத்துக்குவான்னு நினைச்சேன். ஆனா அவ என் கைய கட்டி போட்டுட்டா. ஒரு விதத்துல பார்த்தா அவ சொல்றதும் கரெக்டு தான். ஏதோ கோவத்துல யோசிக்காம நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். பரவாயில்லக்கா, உங்களுக்கு வேற எதுவும் தோணல இல்ல? அபியோட வாழ்க்கை நம்ம கண்ணு முன்னாடி நாசமாகறத நம்மளால பார்க்க முடியாதுல்ல? அது மட்டும் இல்லாம இப்ப உங்களுக்கு வேற வழியே இல்லக்கா. ஆனா இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். ஏதாவது ஒரு வழியில இதை தடுத்தே ஆகணும். இது எல்லாமே அந்த தனுவோட அம்மா பண்ண வேலை. தனுவோட அம்மா அபியோட மூலையில அப்படி என்ன இன்ஜெக்ஷன் போட்டான்னு தெரியல. கல்யாணத்தை தவிர அபி நம்ம கிட்ட வேற எதுவுமே பேச மாட்டேங்கிறான். நமக்கு இருந்த ஒரு நம்பிக்கையும் போயிடுச்சு. அபி பிரக்யாவை பார்த்ததுக்கு அப்புறம் மனசை மாத்திப்பான்னு நினைச்சோம், நடக்கல. அவன் நான் சொல்ல வரதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். பிரக்யாவோட வேதனையையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். நம்மளும் தனுவோட அம்மா பண்ண மாதிரி பண்ணா எப்படி இருக்கும்? எப்படி? அதாக்கா, எப்படி தனுவோட அம்மா அபியோட காதை கடிச்சு மூளைய குடைஞ்சாலோ, நீங்களும் தனுவோட காதை புடிச்சு நல்லா திருவி எடுங்கக்கா. அதுக்கப்புறம் அவ மனமேடைக்கு வரவே கூடாது. ராணி, அவ தனு படியில இருந்து விழுந்து கால் முறிஞ்சா கூட இன்னும் 10 அடியாவது நடந்துருவா. ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டா. இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் விடுவா.
என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல அபி, நாங்க சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்க? நீங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, நான் வந்த உடனே சைலண்ட் ஆயிட்டீங்க. என்ன பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க? இல்ல அபி, நாங்க உன்னை பத்தி ஒண்ணும் பேசல. விஷயம் என்னன்னா, பிரபா நம்ம முக்கியமான ஆளுங்களுக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுக்கலையா, அந்த விஷயத்த பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். எப்படி அவங்க எல்லாரையும் கூப்பிடுறதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்க எல்லாரும் உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் இல்ல. இதெல்லாம் இந்த பிரபா பண்ற தப்பு தான். இவன் அந்த வேலையை ஒழுங்கா பண்ணவே இல்லை. சொல்லு, நீ ஏன் கூப்பிட வேண்டியவங்கள கூப்பிடவே இல்லை? பாட்டி நீங்களே பாக்குறீங்கல்ல, டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, எல்லாமே சீக்கிரம் நடந்து போச்சு, அத நான் மறந்து போயிட்டேன். இந்த விஷயத்த நீ எங்கிட்டயே சொல்றியா? யாருகிட்ட சொல்லணுமோ அவங்கிட்ட சொல்லு. அவன் தானே குதிக்கிறான், அவங்க வரல இவங்க வரலன்னு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லக்கா. இப்பவே எல்லாருக்கும் போன் பண்ணி கூப்பிடுவோம். நம்ம அபியோட கல்யாணம்னா யாரு வரமாட்டேன்னு சொல்லுவாங்க, எல்லாருமே கண்டிப்பா வருவாங்க. என்ன அபி, சரிதானே? இவங்க ரொம்ப ஜாஸ்தியா பேசுறாங்க, அதனாலேயே இவங்க மேல சந்தேகம் அதிகமா இருக்கு. எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க.